தடவை என்னை தோக்கடிச்சது பணம் கொடுத்து தான் சிவாஜி தொகுதியிலும் விருதுநகர் தொகுதியிலும் தோக்கடிச்சாங்க. ஓட்டுக்காய் 2 பேருமே கொடுத்தாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. இதையும் மீறி நமக்கு ஒரு 2.25 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களே, அவங்க பெரிய மனுஷங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தடவை எவனாவது 5 மணிக்கு வந்தா பணத்தோட கைய ஒடிங்க, பணம் கொடுக்க வந்தா, பணம் கொடுக்க வரானா நீங்க அடிச்சு புரிஞ்சுங்க, கொண்டு போயிருங்க. ஒண்ணுக்கு அங்கே கொடுக்க வேண்டாம். எவ்வளவு அமௌண்ட் வருதோ பிடிக்கிட்டு போயிருங்க. அதை கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷன், ஐயா நாங்க பிடிக்கிட்டு வந்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் பங்கு வச்சிருவாங்க, உங்க மேலே கேச போட்டுருவாங்க. எவ்வளவு யோசனையா இருக்கு வைகோ சொல்ற யோசனை. நீங்க இந்த தீரர்கள் இந்த வீரத்தை எல்லாம் இங்க அங்க காட்டணும். இப்ப காட்டினீங்களே, இது அங்க காட்டணும். உங்ககிட்ட வரமாட்டா, பயந்து ஓடிடுவா. ரூலிங் பார்ட்டியும் பழைய ரூலிங் பார்ட்டியும் எல்லாம் கூலி பட்டாளம், இது கொள்கை பட்டாளம். நாங்க தான் செய்ய போறோம். 2 கட்சிக்கும் சொல்லி போட்டேன், பணத்தை கொண்டுகிட்டு ரோட்டுக்குள்ள வந்து அடிச்சு பிடுங்குவோம். ஒரு ஆபத்து இருக்கு. ஏயா எங்களுக்கு கொடுக்கிற ரூபாய கொடுக்க விடாம ஏயா தடுக்கிறேன்னு நம்ம ஜனங்கள் வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியாம இந்த சோழியை முடிச்சு போடுங்க. அடுத்து இன்னொரு நூதனமான முறை வச்சிருக்காங்க. தெருவுல வந்தா தானப்பா பிடிப்பான். வெங்கலவாத்தர கடையில சிலிப்பை கொடுத்துடுறது. இந்த சிலிப்பை கொண்டு போனால் 5 ஓட்டுக்கு 5000 ரூபாய்க்கு நீங்கள் பாத்திரம் வாங்கிக் கொள்ளலாம். இந்த குறிப்பிட்ட கடையில் இந்த சிலிப்பை கொண்டு போனால் இந்த ஜவுளி கடையில் 5000 ரூபாய்க்கு நீங்கள் விரும்பிய டிரெஸ் எடுத்துக்கலாம், பட்டுச்சேலை வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கடையில சிலிப்பு வாங்க போறோம் கடை இருக்காதுன்னு இப்ப நான் சொல்லி போட்டேன். இது லேசா தான் சொல்லி இருக்கேன், எல்லாத்தையும் இப்பயே சொல்லிடக்கூடாது. நான் தான் சேனாதிபதி பொறுப்புக்கு வந்திருக்கிறேன், ஒருங்கிணைப்பாளர். இவ்வளவு நான் இத்தனை நாள் எங்கேயும் சொல்லல. நாமக்கல் பாவை என்ன பேச வச்சிருக்கு, நான் சொல்றேன். எங்கேயும் நான் பேசல. அதனால